ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஜெயவேல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு பரபரப்பான மீட்டிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரபரப்பான மீட்டிங் என்ன அப்படின்னு சொன்னால், டிஎம்கேவுக்கும் காங்கிரஸுக்கும் நடந்துகிட்ருக்கிற இந்த மீட்டிங் தான். எத்தனை இடம் இவங்களுக்கு கேட்குறாங்க, எத்தனை இடம் அவங்க தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கூடியது தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் ஜஸ்ட் குயிக்காக ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்டிடிவி நிருபர்கள் விஜய் அவர்களை சந்தித்து அதோடய ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு அவர்கிட்ட பேசினதை அவங்க வெளியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லும் பொழுது அவர் விஜய் சார்கிட்ட அவங்க கேட்டாங்கன்னா, நீங்கள் தான் இந்த எலெக்ஷனில் கிங் மேக்கராக இருக்க போகிறீங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் இருந்தது. அதுக்கு அவர் சொன்னாரா, நாங்கள் கிங் மேக்கர் கிடையாது, நாங்கள் தான் ஆட்சியை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருக்கிறாரு. அவரோட கான்ஃபிடென்ட்டு நம்ம அதை வரவேற்கணும். அதே மாதிரி தான் அவர்களோட தொண்டர்களும் கன்ஃபார்மாக நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை ஏன் நான் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த முறை எலெக்ஷனில் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்னக்கூடிய எண்ணம் எல்லா மக்களிடையும், சாமானிய மக்களிடையே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. முடியாது, அவரால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க ரொம்ப வருஷமாக எலெக்ஷனில் விமர்சனம் பண்ணி அந்த எலெக்ஷனோட கல நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம் விஜய் அவர்கள் ஜெயிப்பார், பட் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம அதையும் தவிர்க்க முடியாது. அவங்க சொல்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல என்ன நடக்குது, யார் கிங் மேக்கர் ஆக போகிறாங்க 2026 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, என்னோட கணிப்பில் என்ன அப்படின்னு நினைக்கிறான்னு சொன்னால், காங்கிரஸ் தான் இந்த இடத்துல கிங் மேக்கர் ஆக போகிறாங்க. இத்தனை நாள் இழுபறிக்கு அப்புறமா லாஸ்ட் மினிட்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ சீரியஸாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும் அப்படின்னக்கூடியது தான் என்னோட சொந்த கருத்து. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இவங்க 40 சீட்டு தரல, நீங்கள் வேணாம் போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்கன்னா, விஜய் அவர்கள் சொன்னதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஒருவேளை விஜய் அவர்கள் கிட்ட இவங்க போக முடியல, டிஎம்கேக்காரங்க எப்படியோ ஒன்று இவங்க சமாளித்து இவங்க தொந்தரவு தாங்க முடியாது, இவங்களை விடக்கூடாது, நம்மக்கிட்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வச்சுக்கிட்டாங்கன்னா, 40 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா, அந்த இடத்துலையும் இவங்க தான் கேம் வெரி பிக் கேம் ப்ளே பண்ண போகிறாங்க. எதனால் இது சொல்ல வரேன்னு சொன்னால், ஒருவேளை 40 சீட்டோ 30 சீட்டோ இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா எம்எல்ஏவா, இந்த பக்கம் விஜய் அவர்களும் வின் பண்ணிட்டாருன்னா, இவங்களுக்கு சீட் ஏதாவது ஏறக்குறை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க டிஎம்கேனாலையும் ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னும்போது, ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற அலையன்ஸ் யாரெல்லாம் டிஎம்கேட அலையன்ஸில் இருக்கா அவங்களும் வந்துட்டாங்க, ஏடிஎம்கே கூட கூட்டணி போகிறவங்கெல்லாம் போயிட்டாங்க. இந்த இடத்துல இப்போ தனியாக நிற்கிறது விஜய் அவர்களும் திரு சீமான் அவர்களும் தான். சீமான் அவர்கள் நான் யாரோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் நான் யார் வந்தாலும் நான் சேர்த்துக்குவேன், எங்கள் ஆட்சியில் நாங்கள் அவங்களுக்கு பங்களிப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ இவங்களுக்கு ஒருவேளை தாவேக்காக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைஞ்சதுன்னா, டிஎம்கே இந்த இடத்துல காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலே வச்சுக்கிட்டு 40 சீட்டு கொடுத்தாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு எவ்வளோ சீட்டு குறையுதோ அவ்வளோ சீட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட இருந்து பிரிஞ்சு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இது ரொம்ப பெரிய டிசிஷன். இது செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்படி செஞ்சாங்கன்னா, அடுத்து நாடாளுமன்ற எலெக்ஷனில் விஜய் அவர்கள் சப்போர்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்க போகிறாங்க. அதே நேரத்தில் பக்கத்து மாநிலமான கேரளாவில் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்னக்கூடியது ரொம்ப பெரிய உதவி செய்யும் காங்கிரஸுக்கு. ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு தான் இவங்க இத்தனை நாளாக இந்த மீட்டிங்கை இழுத்துட்டு போகிறாங்களா காங்கிரஸ்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அனுமானமும் இருக்குது. இதில் நான் நினைக்கிறேன், இந்த 40 சீட் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் ராகுல் காந்தி அவர்களோட உள் மனசில் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட்
யோசனை பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துல சுற்றி வளைச்சு பார்த்தாலும் தாவேக்காவங்களுக்கு இவங்களோட சப்போர்ட் வந்து 100% கிடைக்கும். கூட்டணியில் இப்போவே அவங்க டிசைட் பண்ணி நின்றாலும் நிற்கலைனாலும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு சீட்டு வின் பண்ணிட்டாருன்னா அவங்க தனித்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எப்படியும் அவங்களுக்கு தெரியும் ஆட்சியில் பங்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயிக்கிற 30 சீட்டோ 35 சீட்டோ 40 சீட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல போஸ்டிங் எல்லாம் தரப்படும், நல்ல மினிஸ்ட்ரியும் தருவாங்க. அவங்களோட கூட்டணியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பாண்டிங் வந்து தொடரும். ஸோ இந்த அளவுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் சுறுசுறுப்பான அரசியல் விவாதங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு, மீட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், நம்ம சொல்கிறது உண்மையாகுமா அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை பற்றி நம்ம எதுவும் தெரிஞ்சிக்க முடியும். நன்றி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.